சங்கரன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களுக்கும் எடப்பாடி ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். அதை தடுக்க முற்பட்ட காவல் ஆய்வாளருக்கும் அடி விழுந்ததால் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. அடியும் பொருட்படுத்தாமல் காவல் ஆய்வாளர் கலவரம் போல் காட்சியளித்ததை கட்டுக்குள்ளும் கொண்டு வந்தார். இந்த ஒரு காட்சிகள் அப்பகுதியில் பெருமளவு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுகவினர் மத்தியில் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு வருகிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் மற்றொரு பக்கம் தமிழக அமைச்சர்களையும் தமிழகத்தினுடைய நிதி நிலைப்பாடு குறித்து பல விஷயங்களையும் விமர்சனமும் செய்து வருகிறார். இது நாளுக்கு நாள் பெருமளவு அரசியலில் விவாத பொருளாகவும் மாறி வருகிறது. மேலும் அப்படி தொடர்ந்து திமுகவினர் கடும் கோபத்திலும் உள்ளனர். இந்நிலையில்தான் சங்கரன் கோவிலில் உரையாற்றிவிட்டு செல்லும் பொழுது அவரது வாகனத்தை வழிமறித்து எடப்பாடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி எடப்பாடி ஒழிக என கூறியவர்களுக்கும் எடப்பாடியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் கம்பால் தாக்கிக் கொண்டனர். அதை தடுக்க சென்ற காவல் ஆய்வாளருக்கும் கம்பால் முதுகில் பலமான அடியும் விழுந்துள்ளது. அதனையும் பொருட்படுத்தாமல் அப்படி காவல் ஆய்வாளர் தனி ஒருவனாக நின்று கலவரத்தை கட்டுக்குள்ளும் கொண்டு வந்து இரண்டு தரப்பையும் அனுப்பி வைத்தார். சங்கரன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி கலவரமான சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நமது ஏஷியன் நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.